சிவராத்திரி விரதத்தோட முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இரவு முழுக்க கண் விழிக்கிறது தான் இல்லையா. இந்த இரவை 4 ஜாமங்களா பிரிச்சு பூஜை நடக்கும் கோவில்ல. இந்த 4 ஜாமங்கள் பூஜை கண்டிப்பா நடக்கும். இதுல நாம கலந்துகிட்டோம்னா ரொம்பவே. இதுல முதல் ஜாமத்துல இரவு 6 மணிலிருந்து 9 மணிக்குள்ள சிவனுக்கு வழிபாடு நடக்கும். இது பிரம்மா வழிபட்ட நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்துல பால் அபிஷேகம் செய்யறத பார்த்தோம்னா நம்முடைய ஜென்ம பாவங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் ஜாமம் பூஜை அப்படின்றது இரவு 9 மணிலிருந்து 12 மணிக்குள்ள விஷ்ணு வழிபட்ட நேரம். இந்த நேரத்துல கைரபிஷேகம் செய்யறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா குழந்தை வரம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த 3ஆம் ஜாமம் அப்படின்னு சொல்றது இரவு 12 மணிலிருந்து மறுநாள் காலை 3 மணி. இது தேவர்கள் வழிபட்ட நேரம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற 2 ஜாம பூஜைகள்ல நான் கலந்துக்க முடியல அப்படின்னாலும் இந்த 3ஆம் ஜாமம் இருக்குல்லையே அதில் நீங்க கண்டிப்பா கலந்துக்கலாம். தேவர்கள் வழிபட்ட நேரம் இல்லையா, அந்த நேரத்துல நெய் அபிஷேகம் செய்வாங்க. அதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மோட்சம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். 4ஆம் ஜாமம் அப்படின்றது அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நடக்கும். 30 முக்கோடி தேவர்களும் வழிபட்ட நேரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4ஆம் ஜாமம் பூஜை. அந்த நேரத்துல சிவபெருமானுக்கு தேன் அல்லது கரும்பு சாறு அபிஷேகம் நடக்கும். இந்த தேன் அல்லது கரும்பு சாறு அபிஷேகம் நடக்கிறத பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இனிமையான நிகழ்வுகள் அனைத்துமே நமக்கு கிடைக்கும். Download ShareChat.